ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஒருத்தவங்க பண்ண நம்பிக்கை துரோகம் அதை பற்றின வீடியோ தான். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ. உங்களுக்கு தெரியும், நாங்கள் வீடு ஷிஃப்ட் ஆகி இப்போ தான் இங்கே வந்திருக்கோன்னு 1 வீக் தான் ஆகுது. அந்த வீடு நாங்கள் ஷிஃப்ட் ஆகிட்டு அங்கே 3 வருஷம் இருந்தோம். 4 வருஷம் கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, 3 வருஷம் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க வீடு சேல் பண்ண போகிறோம், நீங்கள் காலி பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் காலி பண்ணிட்டோம். அவங்க நல்லா தான் எங்களை ட்ரீட் பண்ணாங்க. நாங்களும் அவங்கள்ட்ட கரெக்டாக தான் இருந்தோம். காலி பண்ணிவிட்டு சாவி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம். ஆனால் அட்வான்ஸு எங்களுக்கு கொடுக்கல. அட்வான்ஸை கொடுக்காம அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் கால் பண்ணி கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மெயின்டெனன்ஸ் தான் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் அட்வான்ஸ் 60,000 கொடுத்துருந்தேன் அட்வான்ஸு. அதில் 1 மந்த் வாடகை மட்டும்தான் நாங்கள் கொடுக்கல, மைனஸ் ஆச்சு. மற்ற 45,000 அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் போயிட்டு ரீசன் கேட்டதுக்கு எங்களுக்கு ஒரு பில்லு அமுச்சு விட்டாங்க. பாருங்கள், அந்த பில்லில் அவங்க போட்டிருக்குது எல்லாமே அவங்களோட இதுதான். எல்லாமே இங்கே பாருங்கள், இந்த பில்லில் இருக்குது. ஃபஸ்ட்டு பெயிண்ட்டுக்கு 45,000 அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டோரு நாங்கள் தான் மாற்றி தரணுமா, அதுக்கு ஒரு 5,000 போட்டிருக்காங்க. இது என்னங்க 3,500. கிச்சன் கிளீனிங்க்கு 5,000 போட்டிருக்காங்க. மொத்தமாக 62,700 வந்திருக்கு பில்லு. இது எக்ஸ்ட்ரா இருக்குது, அதையும் நாங்கள் தான் போட்டு செய்யணும், நீங்கள் பண்ணி வச்சுட்டு போன வேலைக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. எல்லா வருஷமும் அந்த ஹவுஸ் ஓனர் எல்லாமே செக் பண்ணுவாங்க. கபோர்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி எல்லாமே செக் பண்ணிட்டு தான் போவாங்க. எல்லா வருஷமும் அக்ரிமெண்ட் சைன் வாங்கும்போது எல்லா வருஷமும் கரெக்டாக அக்ரிமெண்ட் சைன் வாங்கிடுவாங்க. சைன் வாங்கிட்டு வீடு எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு தான் அவங்க போவாங்க. அப்போ நான் க்ளீனாக வச்சுருக்கேன் வச்சில்லைன்னு அப்போவே சொல்லணும்ல, சொல்லலை, ஒரு நாளும் சொன்னதில்லை. இதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி, நான் காலி பண்ணுறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி கூட செக் பண்ணாங்க. அப்போ எதுவுமே உடஞ்சில்லை, எல்லாமே நீட்டாக இருந்துச்சுன்னு சொன்னவங்க இப்போ எல்லாம் உடஞ்சிருக்கு கிச்சனில், இது எல்லாத்தையும் மாற்றணும். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, பாத்ரூம் டோரு. அந்த வீடு பழைய வீடுங்க, 13 வருஷத்து வீடுங்க. அது எங்களுக்கு கொடுக்கும்போது பாத்ரூம் டோரில் அந்த தகரம் அடித்து தான் எனக்கு கொடுத்தாங்க வீடு. டோர் 2 டோர்லேயுமே ஒரு டோர் மூடவே முடியாது. அதை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனால் அந்த டோரு நீங்கள் 3.5 வருஷத்துல தான் வீணாயிடுச்சு. நீங்கள் தான் 2 டோரையும் மாற்றி கொடுக்கணும், அதுக்கும் சேர்த்து தான் சார்ஜ் பண்ணியிருக்கோம், அதனால் உங்களுக்காக அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் பேசி பார்த்தோம். அவங்க எங்கள் ஃபோனே எடுக்கலை. நாங்கள் சாவியை கரெக்டாக கொடுத்துட்டு தான் நாங்கள் வெளியில் வந்தோம். ஆனால் ஏன் இப்படி அவங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஏதாவது சண்டை பிரச்சனையில் நாங்கள் வந்திருந்தா கூட எங்களை இப்படி ட்ரீட் பண்ணால் எங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. அழகாக பேசி நல்லா அவங்கக்கிட்ட கரெக்டாக சாவியை கொடுத்துட்டு, இது வரைக்கும் நான் டீல் பண்ணதே இல்லை, அவங்கள்ட்ட நான் பேசினதே கிடையாது. எல்லாமே ஹஸ்பண்ட் தான் பேசுவாங்க. நான் இது வரைக்கும் அங்கே போய் பார்த்தது இல்லை. அவங்க வரும்போது நாங்கள் வீட்டுக்குள்ளே சைன் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க. அந்த சைன் கூட நான் பண்ணது கிடையாது, எல்லாமே ஹஸ்பண்ட் தான் எல்லாமே பண்ணாங்க. ஆனால் சாவி கொடுத்தது அன்னையிலேருந்து எங்கள் ஃபோனை எடுக்கலை, எங்கள் மெசேஜுக்கு ரிப்ளை இல்லை, அட்வான்ஸ் கேட்டாலும் அட்வான்ஸ் இல்லை, இந்த ஒரு பேப்பர் மட்டும் எங்களுக்கு அனுப்பி விட்டுட்டு அமௌண்ட்டு வராதுன்னு சொல்லிட்டாங்க. இது எந்த விதத்தில் கரெக்டுன்னு தெரியலங்க. நானும் எத்தனையோ வீட்டில் வாடகை இருந்திருக்கோம். ஒரு ஓனர் கூட இந்த மாதிரி அட்வான்ஸ் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு அனுப்பிச்சி விட்டதே இல்லை. பிடிச்சாலும் 10,000 15,000 பிடிப்பாங்க. இந்த வாட்டி எங்கள் குழந்தைங்கள்லாம் குழந்தைங்க இருந்ததுக்கப்புறம் பெயிண்ட் நிறையா இதுவாக தான் ஆச்சு. நாங்கள் அடித்து தரோன்னு சொன்னோம் பெயிண்ட்டு, நாங்கள் அடித்து தரேன்னதுக்கு அவங்க ஒத்துக்கலை. நீங்கள் அடிப்பீங்க லோக்கலா, அது எப்படி நாங்கள் அக்செப்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அப்படியே கூட பெயிண்ட் அடித்தா 30,000 நாங்கள் பெயிண்ட் அடித்து தரோன்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. எங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்களே ஒழிய எங்கள் காசை கொடுப்போன்னு அவங்க கொடுக்கவே இல்லை. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ரொம்ப நம்பி இருந்தோம் அவங்கள. அவங்க பேசுனதெல்லாம் பார்த்தா அவங்க அந்த மாதிரி பண்ணுற மாதிரியே தெரியலை. ஆனால் இப்படி ஒரு துரோகத்தை எங்களுக்கு பண்ணிட்டாங்க. 1 வாரம் ஆச்சுங்க நாங்கள் நிம்மதியாக இருந்து. அந்த வீட்டில் நான் இருந்த வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதிகம் அவங்க. அதையே எனக்கு தாங்கிக்க முடியல, அங்கேருந்து வந்த கஷ்டமே எனக்கு இருந்தது. இப்போ அவங்க இப்படி பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வேற மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. இப்போது காசுன்னு கேட்க போனதுக்கப்புறம் ஆளை நேருக்கு நேராக நான் வீட்டுக்கும் போனேன். அங்கே பெயிண்ட் வேலை நடந்துட்டு இருக்கு. சரி, அவங்க வெளியில் இருக்காங்க, அவங்க இந்த 2 நாள் தான் அவங்க இருப்பாங்க இங்கே, அதுக்கப்புறம் அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியாது, அவங்கள்ட்ட பேச முடியாது. பேசலான்னு பார்த்தாலும் எங்கள் ஃபோனையும் எடுக்கல அவங்க. அதனால சரி வீட்டுக்கு போய் பேசலாம் அப்படின்னு அவங்க வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போயிட்டு நாங்கம்மா நின்றுட்டுருக்கோம், வெளியில் நின்றுட்டுருக்கோம். எங்களை பார்த்துட்டு கூட திரும்பி கூட பார்க்கல, உள்ளே போயிட்டாங்க. நாங்கள் வெளியில் வர வரைக்கும் நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் நாங்கள் வெளியில் நின்றுட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அங்கே பேசுகிறோம். என்ன மேம் நீங்கள் இப்படி எடுத்துட்டீங்க, அட்வான்ஸ் இவ்வளோவா எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம்.
நாங்கள் போய் கேட்டோம். நாங்கள் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. நீ இந்த வரைக்கும் எந்த ஓனரும் இப்படி பண்ணதில்ல. நீங்க இந்த மாரி பண்ணிட்டீங்க. நீங்க அந்த அளவுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னாங்க, அந்த மாரி நாங்க ஃபாலோ பண்ணியிருப்போம். இல்லையா, நீங்க இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்கன்னு தெரிஞ்சா நான் வேற வீடு மாறி போயிருப்பேன். நீங்க கடைசியில இப்படி அட்வான்ஸ் ஃபுல்லா எடுத்துப்பீங்க நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நான் சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, "இல்ல, இல்ல நீங்க எவ்வளோ தரதா இருக்கீங்க?" அப்படின்னு என்ன கேட்டாங்க. "நான்ல நீங்க ரூ. 30,000 எடுத்துக்கோங்க. மீதி அமௌண்ட் எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க" அப்படின்னு நான் சொன்னேன். உடனே சரி, சரி நான் போட்டு விட்டுர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் சரி நாங்களும் நம்பிட்டு இருந்தோம். சரி நைட்டு போட்டு விடுவாங்க. ஏதாவது அமௌண்ட் போட்டு விடுவாங்கன்னு பார்த்தோம். ஆனா காசு வரல. மறுநாள் நாங்க மெசேஜ் பண்ணும்போது சொல்றாங்க, மெசேஜ் பண்ணா மெசேஜ் ரிப்ளை இல்ல. கால் பண்ணா காலையும் அட்டெண்ட் பண்ணல. இன்னைக்கு தான் அவங்க இருப்பாங்க. அவங்க அதுக்கப்புறம் கிளம்பிடுவாங்க. அவங்கள பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் நாங்க கால் பண்ணி ஹஸ்பண்ட் கால் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் சேட் பண்ணப்போ மறுபடியும் சேட் மட்டும் பண்ணாங்க. அதுல சொல்லியிருக்காங்க, இந்த அமௌண்ட்ட விட எக்ஸ்ட்ரா தான் ஆகுது. 75,000 ஆகுது. நாங்க லீகலா வந்து ஒரு வக்கீல வச்சு நாங்க பார்த்தோம். அவங்க அட்வொகேட்ட வச்சு பார்த்தாங்களாம். அவங்க வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா தான் ஆகும் அமௌண்ட்டு. இது ஒண்ணும் ப்ராப்ளம் ஆகாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க பார்த்தாக்கா 75,000 வருது. அப்படி பார்த்தா நீங்களே எக்ஸ்ட்ரா எங்களுக்கு 15,000 குடுக்குற மாரி வரும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது என்ன கதைன்னே எனக்கு புரியலங்க. என்ன ஏமாத்திட்டாங்க. அந்த காச வச்சுட்டு அவங்க நல்லா இருக்கட்டும். அவங்க ஒண்ணும் கஷ்டப்படுறவங்கலாம் கிடையாது. அத மாரி 10 வீடு அவங்களுக்கு வாடகை வருது. என்னோட காச வச்சு தான் அவங்க வாழப் போறாங்களா? கிடையாது. அத வச்சுட்டு சந்தோஷமா இருக்கட்டும். என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, "லீகலா நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம். இத வச்சு பண்ணலாம்" அப்படின்னு. அதுல எனக்கு விருப்பமே இல்ல. எனக்கு சரி வேணாம் விட்டுடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனா அவங்க காசு அதுல விஷயம் கிடையாதுங்க. அவங்க ட்ரீட் பண்ண விதம். நாங்க அவ்ளோ நாள் அங்க இருந்திருக்கோம். அவங்க நெறைய வீடு அவங்க நாங்க இருக்கும்போது வீடு சேல் பண்ண வந்திருக்காங்க. எவ்ளோ பேருக்கு அந்த வீட்ட ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கோம். வெளியில நாங்க போற வேலை இருந்தாலுமே, நாங்க அதுக்காகவே நாங்க வீட்ல இருந்திருக்கோம். ஆனா, அதெல்லாம் கொஞ்சம் கூட அவங்க நெனச்சு பார்க்காம, இன்னைக்கு அவ்ளோ பெரிய துரோகத்த எங்களுக்கு பண்ணிட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த மாரி ஒரு சில ஹவுஸ் ஓனர் இருக்காங்க தான். தெரியல. சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு இந்த விஷயத்த. அதனால இது என்ன பண்ணணும்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.